ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஜென்ரலா வந்து குறிப்பாக இந்தியாவில் வந்து ஆக்சுவலா எல்லா நாட்டிலுமே முஸ்லிம்கள் வந்து அவங்க நாட்டுல இருந்து மற்ற நாடுகளுக்கு போறாங்க. அதனால சில பிரச்சனைகள் வரும்போது உங்க நாடு அதுதானே போங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது இங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்துக்களையும் அதே மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நீங்களே வேற இடத்துல இருந்து தான் வந்தீங்க அப்படின்னாங்க. சரி, எங்க இருந்து வந்தோம்? இந்த வழியா வந்தோம். எங்க இருந்து வந்தோம்? இருந்திருந்தா அங்க இப்ப இந்து மதம் இருக்கணும்ல. இப்ப அரேபியால இருந்து முஸ்லிம்கள் வந்தாங்கன்னா அரபு நாட்டுல முஸ்லிம் நாட்டு தானே. இப்ப வேற எங்க இருக்குது இந்து மதம் இல்லையா? சோ அதனால அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இப்ப அதுல ஒரு பெரிய ரகசியம் ஒண்ணு. நிறைய பேர் என்ன சொல்றதுன்னா, நாங்க ஒன்னும் அரேபியால இருந்து வரல, எங்களுக்கு பிடிச்சது அந்த மதம், அதனால நாங்க ஏத்துக்கிட்டோம், முஸ்லிம் மதத்துக்கு மாறிட்டோம், ஆனால் நாங்க எங்க இடம் தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம ஒரு முஸ்லிம் சகோதரி சொன்னாங்க, முஸ்லிம்கள் எல்லாம் எவ்வளவு பயந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. சோ அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கிற இந்துக்கள், ஆக்சுவலா பாகிஸ்தான்ல இருக்கிற முஸ்லிம்களே பயந்துட்டு தான் இருக்கிறாங்க. தினம் தினம் ட்ரெயினே கடத்தி இருக்கிறாங்க. இது வரைக்கும் ட்ரெயினை கடத்துந்து எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம். பஸ் கடத்துவாங்க, இதை கடத்துவாங்க, அது வேற. இது தண்டவாளத்துல தானே போயிட்டு இருக்குது, அதையே கடத்தி இருக்கிறாங்க பாகிஸ்தான்ல. தினம் தினம் வன்முறை ரொம்ப கொடுமை. அதாவது அங்க ஆட்சி செய்யறவங்க எல்லாருமே தூக்கு தண்டனை அல்லது சுட்டு கொலை பண்றாங்க, இப்படிதான் இருக்குது. சோ இப்ப வந்து சோ அப்ப அங்க இந்துக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் பாகிஸ்தான்ல? பங்களாதேஷ்ல இந்துக்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாச்சு. இது வரைக்கும் அப்படி இல்லை, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு இல்லையா? சோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களும் எல்லா நாட்டிலயும் இருக்கிறாங்க, எல்லா மதத்துக்காரங்களும் எல்லா நாட்டிலயுமே இருக்கிறாங்க. இப்ப ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அந்த மற்ற மதத்தை வந்து அவங்க வாய வச்சுட்டு கம்முன்னு இல்லாம சாத்தான் சாத்தான்னுவாங்க, அதனால அவங்களுக்கு பிரச்சனை வருமே தவிர மற்றபடி ஜென்ரலா வந்து அவங்க வந்து இந்த போராட்டம் இதெல்லாம் கலந்துக்க மாட்டாங்க இல்லையா, தனியாவே இருப்பாங்க. சோ அதனால அது அவங்களுக்கு மத்தவங்களுக்கு வந்து பெரிய விஷயமா தெரியல. இப்ப முஸ்லிம்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இவங்க வேற நாட்டுல இருந்து வந்தவங்க தானே அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, இல்லையே நாங்க இங்க தானே பிறந்தோம், எங்களுக்கு பிடிச்சுதானே மாறணும் அப்படின்றாங்க. இப்ப இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆக்சுவலா இப்ப பாருங்களேன், இப்ப பாலஸ்தீன்ல பிரச்சனை வருது, பாலஸ்தீன்ல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, மற்ற எல்லா நாட்டுல இருக்கிற முஸ்லிம்களுக்குமே அந்த வலி இருக்கு. இவங்க உண்மையிலே பாலஸ்தீன்காரங்களே கிடையாது. அப்ப இந்தியாவுல இருக்கிற ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா தானே வலிக்கணும், ஏன் பாலஸ்தீன்ல இருக்கிற ஒருத்தருக்காக வலிக்குது இல்லையா? அப்ப அந்த மதம் வந்து ஏத்துக்கிட்டது தானே. இப்ப ரஜினி ஃபேன் இருக்கிறாங்க, யாரோ ஒரு ரஜினி ஃபேன் ஒருத்தர் அடிச்சுட்டாங்கன்றதுக்காக எல்லா ரஜினி ஃபேனும் டென்ஷன் ஆவாங்க. இவங்களுக்கு பிடிச்ச உடனே அவங்களுக்கும் பிடிக்குது, அவ்வளவுதான். டென்ஷன்லாம் ஆக போறது கிடையாது. ஆனால் இந்த மதம்னு வரும்போது ஏன் டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா, உடலால ஆக்சுவலா இந்த உடலை வைத்துதான் இப்ப தாய்நாடுன்னு நம்ம சொல்றோம். இந்தியாவுல பிறக்கிறோம், இந்தியாவுல இருக்கிற அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறோம், அதனால நான் இந்தியன் அப்படி இருக்குது. ஆனா உடம்பு வந்து ஓகே இங்க உருவாகி இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா இருக்குல்ல, அது எங்க இருந்து வேணாலும் வரலாம். அமெரிக்கால இருந்து வரலாம், ஆப்பிரிக்கால இருந்து வரலாம், அரேபியா, பாகிஸ்தான், பாலஸ்தீன், எங்க இருந்து வேண்டுமானாலும் இங்கேயும் வந்து பிறக்கலாம். இங்க இருக்கிறவங்களும் எங்க வேணாலும் போய் பிறக்கலாம், அவங்களுடைய பாவ புண்ணிய கணக்குக்கு ஏற்ப. சோ அப்ப ஏன் முஸ்லிம்களுக்கு வந்து முஸ்லிம்கள் வந்து அவங்களை அறியாமலே அந்த வழிபடுறது பாத்தீங்கன்னா மெக்காவை நோக்கி தான் வழிபடுறாங்க. முஸ்லிம் மதம் தோன்றிய இடம் அது. அப்ப அங்க இருந்துதான் முஸ்லிம் மதம் மட்டும் தோன்றல, அந்த ஆத்மாக்களும் முதலாக இந்த பூமிக்கு வரும்போது அங்கதான் பிறப்பாங்க. அவங்க நபிகள் காலத்திலே பிறந்திருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வரும்போதும் சரி. சோ அதனாலதான் அவங்களுக்கு அந்த ஒரு அன்பு இருக்கு. அது அவங்களுக்கே தெரியாது, அவங்க ஜஸ்ட் மதப்பற்றுன்னு நினைக்கிறாங்க, ஆனா அது அப்படி கிடையாது. இப்ப கேரளாவுக்கு சபரிமலைக்கு போறாங்க, ஆனால் கேரளாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா தமிழ்நாட்டுல துடிக்கிறாங்க, துடிக்கிறது கிடையாது இல்ல. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த இடத்தின் மீதே அன்பு இருக்கு, மெக்கா மீதே ஒரு அன்பு இருக்குது, ஒரு தடவையாவது போயிட்டு வரணும்,
அப்படின்னு. இந்துக்கள் யாரும் ஒரு தடவையாவது நான் சபரிமலைக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறது கிடையாது இல்லையா? சோ அப்ப அந்த அன்புக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆத்மாவுடைய தாய்நாடு, அந்த முஸ்லிம் ஆத்மாக்களுடைய தாய்நாடு அதுதான். குறிப்பாக ஆரம்பத்தில் அந்த நபிகள் காலத்திலையும், அதுக்கப்புறம் இன்னும் சில ஒரு 100, 200, 300, 500 வருடம் வரைக்கும் கூட அவங்க அங்கதான் பிறப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியில மற்ற நாடுகளுக்கெல்லாம் பிடிக்க போறாங்க இல்லையா? அப்ப உண்மையிலே அவங்க பிடிக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனா அவங்க பிடிக்கல. அந்த நாட்டுல, அந்த தாய் நாட்டுல பாவம் எல்லாம் செய்வாங்கல்ல. எல்லா நாட்டிலுமே எல்லா மதத்துக்காரங்களும் பாவம் செய்வாங்க. இப்ப பாவம் செய்யறவங்க அங்க இருக்கக்கூடிய சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தகுதியற்றவரா இருக்கும்போது அவங்க இங்க வந்து பிறப்பாங்க. இங்க மதம் மாத்துன மாதிரி இவங்களுக்கு தெரியும். ஆனா உண்மையிலே மாறி மாறி இருப்பாங்க அங்க. எப்படின்னா, அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தை முஸ்லிமா பிறந்துடும். இங்க மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிறக்கிற குழந்தை முஸ்லீம் ஆயிடும். இப்ப இந்த உடம்பு மாறினவர் இருக்கிறாரு, அவர் வலுக்கட்டாயமா மாறி இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு மதத்துல இருந்து டாக்ஸுக்காகவோ இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ மாறி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவருக்கு பிடிக்காது, சும்மா நடிப்பார். அப்ப என்ன ஆகுன்னா, இறந்து பிறக்கும்போது மறுபடியும் போய் இந்து குடும்பத்துல பிறந்தாரு, முடிஞ்சு போச்சு. அது கரெக்டா அந்த மதத்துக்கு போயிடும். அதனால யாருமே மாத்த முடியாது. ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்கிற ஆத்மாக்கள் இங்க வந்து பிறக்கும். இந்த மாதிரி விஷயமும் நடக்கும், தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்ப எல்லாமே கலந்துருச்சு இல்லையா? நிறைய இடத்துல கலப்பு திருமணம் இருக்கு. இந்து முஸ்லிமு, கிறிஸ்டின் முஸ்லிமு, கிறிஸ்டின் ஹிந்து, இந்த மாதிரி நிறைய. இது இல்லாம வெளிநாட்டுல இருந்து இங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் உண்மை என்னன்னா, 2 பேரும் ஒரே மதமாக இருக்கும். பெரும்பாலும் சில சமயம் அது மாறும். ஆனா பெரும்பாலும் ஒரே மதமாக இருக்கும். அதனாலதான் அவங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்து பொண்ணா இருப்பாங்க. முஸ்லிம் ஆன உடனே அழகா புர்கா போட்டுட்டு, அந்த முஸ்லிம் பையனுக்கு தெரிஞ்சதை விட இவங்க நல்லா படிப்பாங்க. அது அந்த தர்மத்து ஆத்மாவா இருக்கும். அதனால அவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இப்படி மாறுறதும் இருக்கும், பையன் மாறுறதும் இருக்கும். சோ அப்படி மாறுறாங்க அப்படின்னா அவங்க இந்து தர்மத்து ஆத்மாவா இருப்பாங்க. முஸ்லிம் குடும்பத்துல பிறந்தாலும் அது இந்து தர்மத்து ஆத்மாவா இருக்கும். சோ அதனால அது பிடிச்சி இருக்கும். அவங்க தொடர்புலதான் அந்த பொண்ணு எல்லாம் வருவாங்க. சோ அப்ப வரும்போது, ஏன்னா அவன் இப்ப ஒரு முஸ்லிம் பையனுக்கு முஸ்லிம் பொண்ணா கிடைக்காது. நிறைய பேர் இருப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துலயுமே நிறைய பேர் இருக்கத்தானே செய்வாங்க. அப்படி இல்லாட்டினாலும் சொந்தக்காரங்க எல்லாமே இருப்பாங்க. பட் அதையும் மீறி இவங்க பிடிச்சி இழுக்குது அப்படின்னா, அது அந்த தர்மத்து ஆத்மாவா இருக்கும். அதனாலதான் பிடிச்சி இழுக்கும். சோ யாரு எந்த தர்மத்து ஆத்மாவோ அந்த தர்மத்துக்கு அவங்க மாறிடுவாங்க. அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், மாறிடுவாங்க. சோ இப்படி இது நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இவர்களுடைய மூலம் பாத்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியா அந்த நாடுதான் முஸ்லிம்களுடைய மூலமாக இருக்கும். நான் உடம்பு வச்சு சொல்ல, ஆத்மா வச்சு சொல்றேன். இவங்க உடம்பு வச்சு அது மூலம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இங்க பிறந்தாலும் இந்த ஆத்மாவுக்கு அதுதான் இருக்கும். அதனாலதான் அவங்க வந்து அந்த அந்த தொழுகை ஓதுறாங்க இல்லையா? அரபு மொழியில தானே ஓதுறாங்க. ஆக்சுவலா நமக்கு ஏதாவது கேக்குதா? அந்த தொழுகை சவுண்ட் கேட்கும்போது நமக்கு ஏதாவது ஆகுதா? இந்துக்களுக்கு அல்லது கிறிஸ்தவர்களுக்கு எதுவுமே ஆகாது. அதே மாதிரியே இந்து கோயிலுக்குள்ள போனா ஒரு சவுண்ட் வருது இல்லையா? அந்த ஐயருங்க சமஸ்கிருதத்துல மந்திரம் வருது. அது நமக்கு ஒரு மாதிரி ஆகும். நமக்கு சமஸ்கிருதமே தெரியாது. ஆனாலும் நமக்கு ஒண்ணு ஆகும். ஏன்னா நம்மளுடைய மூலம் அதுவாக இருக்கும். அங்க பிறந்திருப்போம். இப்ப முன்ஜென்மத்துல எல்லாம் அது கேட்டது, அது வந்து ட்ரிகர் பண்ணும். சோ அப்ப அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வாசனை, வைப்ரேஷன் மட்டும் இல்ல, இந்த சவுண்டும், அந்த சவுண்டை நீங்க முதல்ல கேட்கும்போது நல்ல உயர்ந்த குணம், நல்ல ஒழுக்கம் கொண்டவர்களாகலாம் இருப்பீங்க, பணக்காரர்களா இருப்பீங்க. அந்த குணத்தை அது தூண்டி விடும். சோ அது ஆக்சுவலா அது தூண்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் சமஸ்கிருதத்தை ஒழிக்கணும், சமஸ்கிருதம் மாதிரியே இருக்கிற ஹிந்தியை ஒழிக்கணும், இப்படி எல்லாம் சொல்றது. ஏன்னா அவன் அதுல இருந்து சுத்தமா அந்த சந்தோஷத்தையே அனுபவிக்க கூட. நரகத்துல வந்துட்டு நீ எப்படி சந்தோஷத்தை நோக்கி போற, இங்க வா, புடிச்சு கீழே இழுக்கிறது. சோ இது எல்லாமே நடக்கும். ஆனால் அந்த அரபு மொழியில வந்து ஓதுனாலே சந்தோஷம்னா, அரபு மொழியிலே பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல அவங்களுக்கு. அப்ப அதனாலதான் அவங்களுக்கு வந்து அவங்களை அறியாம ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ்க்கு வந்து சவுதி அரேபியா பிடிக்காது, அரசியல் காரணத்தினால. இப்ப அப்படி மாறிட்டாங்க, உலகம் வந்தவரை மோசமா மாத்திடுச்சு. ஏன்னா பாலஸ்தீனுக்கே எதிராக தான் சவுதி அரேபியா முடிவு எடுக்கும் எப்பவுமே. சோ அதனால இவங்களுக்கு வந்து என்னடா இது, சவுதி இங்கதான் பிறந்தது, ஆனா முஸ்லிம்க்கு எதிராகவே அவங்க செயல்படுறாங்களே அப்படின்னு தோணும். ஆனா அப்படி இருந்தாலும் அந்த நாட்டின் மீது உள்ள அன்பு இருக்கும். அது வெறுக்க மாட்டாங்க, பட் ஒரு கஷ்டம் இருக்கும். என்ன இது, நம்மால இவங்களே சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே அப்படின்ற அந்த உணர்வு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த ஆத்மா எல்லாம் ஒரே இடத்தில் வந்தது.
இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா இங்க பாருங்க, இந்த மரம் இருக்குது. இந்த மரத்துடைய ஒரு கிளை தான் யூத மதம், இன்னொரு கிளை தான் புத்த மதம், இன்னொரு கிளை தான் கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், எல்லாம் ஒரு ஒரு கிளை. அப்ப அந்த கிளை தோன்ற இடம் எதுன்னா அந்த மதம் எங்க தோன்றுதோ அங்கதான் தோன்றும். அப்ப அங்கதான் எல்லா ஆத்மாக்களும் இருக்கும் முதல்ல. ஆனால் நபி காலத்துல அரேபியால இருந்தவர்கள் எல்லாம் இப்ப அங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. எங்கேயோ ஒவ்வொரு நாட்டுல இருப்பாங்க, இந்தியாவிலயும் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்தியாவில இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். முகமது நபி ஏன் அப்படின்னா இந்தியாவில தானே இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை கடைசியில கேட்கிறவங்க தான் மதத்தை உருவாக்க வருவாங்க. பாத்தீங்கன்னா இது 5000 வருட காலச்சக்கரம். இதுல முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம்ன்றத சொல்றதுக்காகவே கடவுள் வர கடைசின்னு ஒரு வருடம், ஒரு வயோதிகர் உடல்ல. இந்த கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வர இந்த சக்கர ஞானத்தையும், சொர்க்கத்துல எல்லாரும் ஆத்மான்ற உணர்வுல இருப்பாங்க, உடல்ன்ற உணர்வுல இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க மறுபடியும் ஆத்மான்ற உணர்வுக்கு வர முடியாது. ஏன்னா காமம், கோபம், புலனின்பம் இதெல்லாம் மூழ்கிட்டீங்க. பற்று எல்லாத்தின் மீதும். சோ அதெல்லாம் துண்டிச்சிட்டு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து நினைவு செய்யுங்க அப்படிங்கிற. ஆத்மான்றது உயிர் உருவமத்தில இருக்கனால தான் அங்க போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லாத்தையுமே பண்ணுது. சோ அந்த ஆத்மான்ற உணர்வுல சொர்க்கத்துல இருந்ததுனால காமம், கோபம், பற்று பேராசைன்னா என்னன்னு தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைப்பாங்க, மனைவி கர்ப்பம் அவளை தவிர காமத்தினால இருக்காது. அதனால்தான் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை இந்துக்கள் இன்னை வரைக்கும் கோயில் கட்டி கும்பிடுறோம். கடவுளுக்கு ஈக்குவலா பரிசுத்தமாக இருந்தாங்க. இப்ப எங்க போயிட்டாங்க? எங்கேயும் போல. மரிஜம் எடுத்து 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 அனைத்தும் இழந்திருக்கிற நீங்களும் நானும் தான் அப்படிங்கிற ரகசியத்தை இறைவன் சொல்றதுக்காக வர்ற. நீ சாதாரண ஆத்மா கிடையாது, உன்னைத்தான் கோயில் கட்டி கும்பிடுறாங்க, அவ்வளவு பரிசுத்தமா இருந்த, ஆனா 2500 வருஷம் கழிச்சு உடம்புன்னு நினைச்சு காமம், கோபம், பற்று பேராசங்கத்துல வந்து நிறைய பாவம் மேல பாவம் செஞ்சுட்ட, சரி அது தவறு அதுன்னு பகுத்தறிய முடியாத நிலைக்கு வந்துட்டீங்க. இப்ப மீண்டும் அந்த சக்தியை நிரப்பிக்கணும்னா ஆத்மான்னு உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. நீங்க எந்த அளவுக்கு மற்றவர்களை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்தி போயிடும். சோ இறைவனை மட்டுமே நினைவு பண்ணிட்டு இருங்க. சோ இதை சொல்றதுக்கு தான் இறைவன் வர. இறைவன் கொடுக்கிற இந்த ஞானம் இருக்குது இல்லையா, இதுதான் விதை. எதுக்கு? மனித சிருஷ்டி மரம் வளர்றதுக்கு விதையாக இறைவன் இருக்கிறார். இறைவன் கிட்ட நேரடியா ஞானத்தை எடுக்கிறவங்க தான் வேர்கள், பிரம்மா, குமார், குமாரிகள். ஏன்னா ஒரு வயோதிகர் உடல்ல வந்து ஞானத்தை கொடுக்கிறார், அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். இப்ப இங்க இருந்து வரக்கூடிய அந்த கிளை தான் சொர்க்கம். கிளையே இல்ல பாருங்க, கிளை கிடையாது, ஸ்ட்ரெயிட் தண்டு. அங்க எந்த மதமும் இருக்காது. எவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்ப நிறைய மதங்கள் இருக்கிறதுனால தானே அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வருது, பிரச்சனை வருது, இதெல்லாம் வருது. அங்க எதுவுமே இருக்காது. நம்ம கெடுக்கிற யாருமே இருக்க மாட்டாங்க. காமம், கோபம், கரிமீன் எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த ஞானத்தை இப்ப கொடுக்குற. அதுக்கப்புறம் 2500 வருஷம் கழிச்சுதான் ஒரு ஒரு கிளையா வருது, ஒரு ஒரு மதமா வருது, ஒவ்வொரு இடத்துல அது தோன்றுது. இப்ப கடைசின்னு ஒரு வருஷம் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார், விதையாக கொடுக்கிறார். சோ இப்ப இந்த கலியுகத்தின் கடைசி 100 வருடம் இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார் இல்லையா. முதல்ல இறைவனுடைய ஞானத்தை சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் தான் எடுப்பாங்க. நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் இதை எடுக்கிறீங்கனாலே சத்தியமா நீங்க தேவதையா தான் இருப்பீங்க. இல்லாட்டினா இதை கேட்கக்கூடிய பொறுமை கண்டிப்பா இருக்காது. என்ன பண்ணணும்? ஆத்மான்னு வந்து இறைவனை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு, அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அடுத்தது சொர்க்கத்திற்கு வராதவர்களும் எடுப்பாங்க. ஏன்னா இறைவனை நினைத்தால்தான் மேலே போக முடியும். சொர்க்கத்துக்கு வரதை விட்டுருங்க, நீங்க மேல போகணும்னாலே இறைவன் நினைவிலே இருந்தாதான் போக முடியும். சோ அதனால கடைசியில உலக அழிவு வரும்போது எல்லாருமே வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. நரகத்தில் வர்றவங்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் வந்து எடுப்பாங்க. மத ஸ்தாபகர்களும் கடைசியில வந்து எடுப்பாங்க. ஏன்னா இந்த சிவனைத்தான் அல்லான்னு முஸ்லிம்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். இப்ப மதஸ்தாபகர்கள் சொன்னதை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதன் மூலமாக மதம் உருவாகுது. ஆனா சொர்க்கத்திற்கான ஞானத்தையும் முக்தி, இங்க இருந்து தப்பிச்சு கடவுள் கிட்ட போறதுக்கான ஞானத்தையும் கடவுள் தான் கொடுக்கிறார். போக போறது ஆத்மா, அதனால ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போதுதான் ஆத்மா தூய்மையாகி மேல போகும். அதனால இறைவனை நினைங்க, செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி அவர் நினைங்க, செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சோ இந்த ஞானத்தை இந்தியாவில வந்துதான் இறைவன் கொடுக்கிறார். ஏன்னா இந்தியா தான் சொர்க்கமாக இருந்தது.
இந்தியா சொர்க்கமா இருக்குதுன்ட்டு போய் ஆப்பிரிக்காலயா இல்ல அமெரிக்காலயா போய் சொல்ல முடியும்? இந்தியாவில தானே வந்து சொல்ல முடியும். சோ அதனாலதான் இறைவன் இங்க வர்றாரு. சோ இங்க சொர்க்கமா இருந்ததுடைய அடையாளம் தான் வாழ்ந்தவர்களுக்கு இங்க இத்தனை கோயில்கள், அத்தனை நகை அலங்காரங்கள், அவ்வளவு செல்வம் இருக்கும். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பாங்க. அப்ப எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்திருப்பாங்க. சோ இப்ப இந்த ஞானத்தை வந்து கடவுள் கொடுக்கிறார். இப்ப இந்த ஞானத்தை வந்து பக்காவா ஃபாலோ பண்ணா ஆரம்பத்திலே வந்துடும். கொஞ்சம் கம்மியா ஃபாலோ பண்ணா கொஞ்சம் லேட்டா வரும். ரொம்ப கம்மியா ஃபாலோ பண்ணா சொர்க்கம் முடியும் பொழுது வரும். இப்ப இந்த சொர்க்கமாக இருந்த இந்தியா இப்ப நம்ம பாக்குற அளவுக்கு இவ்வளவு பெரிய இந்தியா கிடையாது. டெல்லி சார்ந்த பகுதி மட்டுமே. அங்க மட்டும்தான் இருக்கு. மற்றது எல்லாமே கடலுக்கு கீழே போயிடும். சோ அதுக்குதான் இந்த உலக அழிவு 5000 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும். இப்ப இந்த சொர்க்கத்தில் இருந்தாங்க இல்லையா, அவங்கதான் உண்மையில் பாரதவாசிகள் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அப்படியே விலகி போக 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 வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா பாரதத்துக்கு வெளியில் இருப்பவர்கள் தான். ஆனாலும் அங்க இருந்தவர்களே வெளியில சிதறடிக்கப்படுறாங்க. நரகத்தில் வரும்போது கொஞ்சம் இயற்கை சீற்றம்லாம் வரும். அப்ப பல காரணங்களுக்காக சிதறி போக ஆரம்பிப்பாங்க. மக்கள் தொகையும் ஏறும். இப்ப ஒவ்வொரு இடத்துக்கா போறாங்க. அப்படியே அரபு நாட்டுக்கு இங்கெல்லாம் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை இங்க இந்துக்கள்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா உடல் உணர்வுல வந்து காமம், கோபம் இதெல்லாம் விழ ஆரம்பிச்சிடுவாங்க. சோ இப்ப இவங்க அரபு நாட்டுக்கு போகும்போது இவங்களுக்கு ஜென்மம் கொடுத்தவர்கள் தான், இவங்க மூலமாக தான் யூத மதம், மற்ற மதம் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் பொதுவான புஸ்தகம் பாத்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாடு. அதுல பாத்தீங்கன்னா நந்தியை வணங்குனாங்க, கண்ணுக்குட்டியை வணங்குனாங்க. அது என்ன நந்தி தான் இல்லையா? சோ இந்துக்கள் தான் அவங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு நிரூபணம். சோ அவங்கள்ல இருந்துதான் மற்றது. அதனாலதான் இந்து மதம் தாய் மதம்ன்றது வந்து இந்துக்களுக்கு கிடையாது, எல்லா மதத்தினருக்கும் தாய் மதம். ஏன்னா இவங்க மூலமா தான் எல்லாருக்கும் ஜென்மம் கொடுக்கப்படுது. இங்க பாருங்க, இறைவன் கிட்ட ஞானத்தை எடுத்து அப்படியே மேல வளர்த்தா, இங்க இருந்து இப்ப முகமது நபி இருக்கிறாருன்னா இங்க இருக்கக்கூடிய தேவதை ஆத்மாவாக அவர் இருப்பாரு. அவர் உடம்புல மேல இருந்து ஜிப்ரேல் ஆத்மா வந்து ஒரு ஞானத்தை கொடுத்து ஒரு மதம் உருவாக்குது. அதே மாதிரி இயேசுன்னு தேவதை ஆத்மா இருப்பாரு, மேல இருந்து கிறிஸ்துன்னு ஒரு பரிசுத்தாவி வந்து ஞானத்தை கொடுக்குது. அதன் மூலமாக வர்றது கிறிஸ்தவ மதம். ஆனா எல்லாருடைய தொடர்பும் இந்த தேவதைகளுக்கு இருக்குது. அதனாலதான் இந்த தேவதைகளுக்கு எல்லா மதத்திலும் மரியாதையும் இருக்குது. ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை அவங்க வந்து சாத்தான்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், இந்த தேவதைகள் சொர்க்கத்தில் வாழ்ந்தது மகிமை கிடையாது. ஏன் மகிமை கிடையாதுன்னா அங்க ஆனந்தமா இருக்கும். அது பெரிய விஷயம் இல்ல. துக்கம் நிரம்பிய இந்த உலகத்தில் ஆனந்தமாக தானும் இருந்து பிறருக்கும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய வழியை சொல்வதுதான் மகத்துவம் வாய்ந்தது. அந்த சேவையை செய்து செய்து இறைவன் நினைவிலே இருந்து தூய்மையின் அதிர்வலைகளை நாலாபுறமும் பரவு செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது மனதின் மூலமாக நடக்கிறது. அப்புறம் இனிமையான வார்த்தைகள், இந்த செய்தியை கொடுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும். உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் இறைவன் நினைவிலே இருக்கிறதுனால மீண்டும் இங்க பிறக்காம ஒளி உடலோட இங்க கடவுள் இருக்கக்கூடிய பரந்தாமத்திற்கும் பூமிக்கும் இடையில ஒரு ஒளி உலகம் இருக்கும், அங்க இருக்கும். அவர்களைத்தான் மலக்குகள் அப்படின்ட்டு முஸ்லிம் மதத்திலும், ஏஞ்சல்கள் அப்படின்னு கிறிஸ்தவ மதத்திலும் சொல்லுவாங்க. அவங்க மேல அவங்களுக்கு மரியாதை இருக்கு. அதை நம்பினாதான் அவங்க முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற யாரும் இல்லை. இவங்க எந்த சாமியை சாத்தான்னு சொல்றாங்களோ அந்த சாமி தான் உடலை விட்டு முழுமை நிலை அடைந்து அவங்களுக்கு சக்தி கொடுக்கிறது, செய்தி கொடுக்கிறது. இந்த செய்தி கொடுக்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது பல ரகசியம் அதுல இருக்கும். நாம இங்கதான் இருப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழ்நாட்டுல இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில அமெரிக்காவுல ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா இதே உடலை ஒளி உடலாக எடுத்துட்டு போய் அங்க இருக்கிறவங்களுக்கு செய்தி கொடுக்க முடியும்ன்ற மனதினால நினைக்கும் போது அவங்களுக்கு அது டச் ஆகும். நீங்க சொன்னது பாஷையே இல்லாம. சோ இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க சொன்னது எனக்கு கேட்டது, ஆனா மொழி கிடையாது, ஆனா எனக்கு புரிஞ்சுது அப்படின்னாங்க. சோ இந்த சேவையெல்லாம் கடைசியில நடக்கும். ஏன்னா எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் தான், எல்லாருமே மேல போய் தான். இப்ப அதே மாதிரி இங்க இந்தியாவில இருந்து வந்த ஆத்மாக்கள் அங்க பிறந்திருந்தாலும், பங்களாதேஷ்லயோ பாகிஸ்தான்லயோ அல்லது எந்த நாட்டுல பிறந்திருந்தாலும்
ஆஹ் இந்த ஆத்மாக்கள் அங்க பெறும். இந்தியாவில் இருந்த ஆத்மாக்கள். ஆனா அங்க அவங்க இல்ல நம்ம பங்களாதேஷ்காரன் தானே, பாகிஸ்தான்காரன் தானேன்னு சொல்லிக்கலாம். ஆனா ஆத்மா இங்க இருந்து போயிடும். அதனாலதான் அவங்களுக்கு இந்தியா மேல ஒரு அன்பு இருக்கும். ஒரு பிரச்சனைனா இந்தியா கிட்ட தான் சொல்லுவாங்க. சோ இதே மாதிரி ஒரு மதத்திற்குமே. இது இல்லாமல் இந்தியாவிலே பிறக்காம கூட வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா அதுவும் இருக்குது. ஏன்னா கடைசி 2-3 பிறவி எடுக்கிறவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. அவங்க இந்து குடும்பத்துல பிறப்பாங்க, பட் இந்தியாவில பிறக்க மாட்டாங்க. இப்ப எல்லாருமே எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்களே, எங்கேயாவது சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா எங்கேயாவது இருக்கும். சோ அங்க பிறப்பாங்க. மொத்தத்துல இவங்களுடைய கணக்கு அதுல இருக்கும். அதனால அந்த மதத்தின் மீது ஒரு அன்பு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க அந்த மதத்தை சார்ந்தவர்கள். இதுல இன்னொரு அற்புதமும் இருக்குது. நிறைய முஸ்லிம்கள் இந்துக்களாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கால் பண்ணி பேசும்போது எனக்கு ஆச்சரியமாச்சு. அவங்க புர்கா தான் போடுவாங்க. அவங்கள பார்த்தா அவங்களுக்கு இந்து மாதிரியே தெரியாது. ஆனா இந்துக்கள் ஃபாலோ பண்ற எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. குலதெய்வ வழிபாட்டுல இருந்து எல்லாமே. அவங்க பல ஜென்மமாவே அப்படித்தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால மாறி இருப்பாங்க. மெயினா அவங்க அந்த பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு எடுக்கிறது, இந்த விஷயத்துக்காக அந்த மதத்திலே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. சோ மற்ற மதத்தை விட முஸ்லிம் மதத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகம் இல்லையா? சோ அதை யாருமே மறுக்க முடியாது. சோ அதனால அதை விட்டு கொடுக்கவும் விரும்ப மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க புத்திசாலிகள் தான். சோ அதே மாதிரி இன்னொரு பிரதர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின். ஏதோ ஒரு வீடியோ நான் போட்டு இருந்தேன். அவரு கால் பண்ணி என்ன திட்டுறாரு. நீங்க எதுக்கு இந்து மதத்தை தப்பா பேசுறீங்க? நான் அப்படி பேசல, பட் அவரால் புரிஞ்சுக்க முடியல. சோ பயங்கரமா திட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த பாருங்க நான் கிறிஸ்டின் தான், ஆனா எல்லா மதத்துக்கும் முன்னாடி எது இருந்துச்சு? இப்ப அந்த மதத்தை எப்படி நீங்க தப்பா பேசுறீங்க அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் அந்த உடம்புல இருந்தாலும் அது கண்டிப்பாக இந்து தர்மத்தை ஆத்மாவாக தான். சோ இது மாதிரி நிறைய எல்லா மதத்திலுமே அப்படி பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய முஸ்லிம்கள் பாத்தீங்கன்னா, எனக்கு என்னன்னே தெரியல, சிவன் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், கந்த சஷ்டி கவசம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலே அது இந்து தர்மத்தை ஆத்மான்னு அர்த்தம். பல ஜென்மமா இந்து தர்மத்துல ஏதோ ஒரு காரணத்தினால போய் அந்த கொடுக்கல் வாங்கல ஒரு 2-3 ஜென்மம் வேற முஸ்லிம் மதத்திலே பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மதத்துல ஈர்ப்பு இருக்கும். ஆனாலும் இந்த இது கேட்கும்போது அது ஒரு முக்கியமான காரணம். ஏன் கிறிஸ்தவ மதத்திலயும் முஸ்லிம் மதத்திலயும் இந்து கோயிலுக்கு போக கூடாதுன்றாங்கன்னா, அவங்க தானே தாய். அங்க இருந்து வந்திருப்பாங்க நிறைய பேர். அவங்களுக்கு ஸ்லைட்டா கேட்டாலே அங்க போயிடுவாங்க. அப்படி போகக்கூடாதுதான். இந்து மதத்துல நீங்க எங்கேயும் போகக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்காது. ஏன்னா கிறிஸ்தவ தர்மத்து ஆத்மானா எங்க போனாலும் கிறிஸ்தவ மதத்துலதான் இருக்கும். முஸ்லிம் தர்மத்து ஆத்மானா எங்க போனாலும் அந்த மாதிரி இருக்கிறாங்களே, ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது எல்லாத்துக்குமே போவாங்க. பட் ஆனா அந்த மதத்துலதான் அவங்களுக்கு ஈர்ப்பு இருக்கும். சோ மற்றபடி இந்த வலுக்கட்டாயமா சட்டம் போட்டு இது போட்டு பண்றதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா யாராலையும் எந்த ஆத்மாவையும் மதம் மாற்ற முடியாது. சோ இந்த புரிதல் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாமே அங்க இருந்து இங்க வந்திருக்கலாம், ஆத்மா இங்க இருந்து அங்க போயிருக்கலாம், மாறி மாறி நடக்கும். அப்ப பிரிவினை போகணும் அப்படின்னா உடலை பார்க்கறத நிறுத்திட்டீங்கன்னா பிரிவினை போயிடும். அது எப்படி? நீங்க முஸ்லிமா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், நாஸ்திகனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், அமெரிக்காவா, ஆப்பிரிக்க, யாரா வேணாலும் இருக்கலாம், எந்த மொழி பேசுறவங்களா வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆத்மா தானே நீங்க. எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா கடவுள் தான், சிவபெருமான். அப்ப ஆத்மாவை பார்க்கும் பொழுது மட்டுமே அனைத்து பிரிவினைகளும் அழியும். இறைவன் கொடுக்கிற சொர்க்கத்துக்கு வர்றதுக்கான அதிகாரம் இந்துக்கும் உண்டு, கிறிஸ்டினுக்கும் உண்டு, முஸ்லிமுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனா அந்த அதிகாரத்தை நீங்க பிரயோகப்படுத்துறீங்களா இல்லையான்றது உங்களுடைய கையில இருக்கு. அடுத்தது ஆத்மான்னு பார்க்கும்போது கடவுளுடைய குழந்தைகிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். அவங்க வேற தர்மத்து ஆத்மாவை கூட இருக்கட்டும், வேற மதத்து ஆத்மாவை கூட இருக்கட்டும், ஆனா அந்த கிளையே நம்ம கிட்ட தானே ஒட்டிக்கிட்டு இருக்குது. எல்லாருமே நம்முடைய குழந்தைகள் தானே. அந்த அன்பும் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப சமீபமா ஏதோ ஒரு கோயில்ல ஒரு இது போட்டிருந்தாங்க. ஒரு சகோதரர் பேசுறாரு, நான் 32 வருஷம் பைத்தியக்காரத்தனமா இருந்துட்டேன். கோயிலுக்கு ஏதோ கோயில பூட்டிட்டாங்க, வரவே முடியலன்னா என்ன பண்றது? இப்ப ஒருத்தர் சந்திக்கிறது, டிஸ்கஸ் பண்றதெல்லாம் இங்கதானே நடக்கும் அப்படின்றாங்க. கிடையாது. கோயில் அதுக்காகவாது
இல்ல, நம்ம வாழ்ந்த சொர்க்கத்துடைய நினைவு கோயில். ஒவ்வொரு தேவதை சிலை இருக்கும். நீதான் அப்படி இருந்தன்னு சொல்றதுக்காக. இந்து கோயில்ல கூட்டமா நடக்கும், எங்கேயுமே நடக்காது இல்லையா? சோ அதனால நம்ம ஒற்றுமை இருக்கணும், போராடணும். அப்படி போராடுறீங்கனாலே தேவதை குணத்தை விட்டு நீங்க எட்ட போயிட்டீங்கன்னு அர்த்தம். பொறுத்துக்கிறது தான் தேவதை குணம். சோ அத புரிஞ்சுக்கணும். யார் என்ன துரோகம், இப்ப உங்க குடும்பத்துல ஒருத்தவங்க துரோகம் பண்றாங்க, அதையும் வெறுக்கிறாங்க, வெட்டு குத்துன்னு போயிடுறாங்க, அது வேற விஷயம். ஆனாலும் நம்முடைய புண்ணிய கணக்கு இருந்தா அதை நம்ம கிட்ட இருந்து யாரும் அபகரிக்கணும்ன்ற எண்ணமே வராது. சொர்க்கத்துல யாருக்குமே வராது. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகைகள் இருப்பாங்க, ஆனா கதவு ஜன்னல் கூட இருக்காது. யாருக்கும் திருடணும்ன்ற எண்ணம் இருக்காது. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருப்பாங்க, ராஜாக்களுக்கு யாருக்குமே எடுக்கணும்ன்ற எண்ணம் கூட இருக்காது. ஏன்? அவங்களுக்குள்ள பாவம் இல்ல, அதனால அவங்க சொத்தை அபகரிக்கிற எண்ணம் யாருக்கும் வரல. உங்க சொத்தை அபகரிக்கிற எண்ணம் உங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கோ அல்லது கூட பிறந்தவங்களுக்கோ அல்லது வேற யாருக்கோ வருதுன்னாலே உங்களுக்குள்ள பாவம் சேர்ந்துருச்சு. அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய தகுதியை இழந்துட்டீங்கன்னு. நீங்க அவங்க கூட போய் சண்டை போட்டுட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு போய் உங்களுடைய ஆயுள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதையும் மீறி உங்களுக்கே சாதகமா தீர்ப்பே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 10-20 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆயுள் குறைஞ்சிடும். மேபி அது வர்றதுக்குள்ளேயே கூட நீங்க இறந்துடுவீங்க, அல்லது வந்த உடனே கூட இறந்துடுவீங்க. கட்சியில அங்க ஏழையா தான் போய் போயிரும். ஏன்னா நீங்க அப்பயே அதை விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க அமைதியா இருப்பீங்க, அடுத்த ஜென்மத்துல பணக்காரனா பிறப்பீங்க. ஆனா நீங்க போராடினதுல அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அந்த நெகட்டிவ் எண்ணம், அது எவ்வளவு பெரிய கொடுமை இல்லையா? சோ அது கடவுள் சொல்றார், நீ ஆத்மா, உன்னுடைய குணம் அமைதி, உன்னுடையவன் நான் மட்டுமே, கடவுள் மட்டுமே. நான் உன்னை கைவிட போறது கிடையாது. உன்னை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லைன்ட்டு நிறைய சர்ச்சை வாசல் எல்லாம் இருக்கும் இல்லையா? அது கடவுள் கொடுக்கிற ஞானம். இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, இறைவனை மட்டும் புடிங்கன்னு. நான் உன்னை கைவிடுவது இல்லைன்னா என்ன அர்த்தம்? உன்னை விட்டு விலகுவது இல்லைன்னா என்ன அர்த்தம்? மத்தவங்க எல்லாருமே உன்னை விட்டு விலகிடுவாங்க, கை விட்டுடுவாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா கடவுள் கை விடுறதே கிடையாது. யாரு? அவரை மட்டுமே பிடிச்சிட்டு இருக்கிறவங்க. நீங்க அவர் கையை பிடிக்கலன்னா அவர் என்ன பண்ண முடியும்? அவர் கையை நீங்க பிடிக்கணும். பணம் வந்துச்சு, பதவி வந்துச்சு, அறிவு வந்துச்சு, திமிர்ல அவரை விட்டுட்டு நாம தான் போவோம். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்ட பிறகு கடவுளை பிடிப்போம். எப்ப பிடிக்கிறீங்களோ அப்பத்துல இருந்து உங்களுடைய பாதுகாப்பு என்னது? அமைதி. அதுதான் பாதுகாப்பு. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஒவ்வொரு ஆத்மாவும் எங்க வேணாலும் எந்த மதத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனா எல்லாமே நம்ம அப்பா சிவபெருமானுடைய குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம், நம்முடைய சகோதரர்கள். முஸ்லிம்கள் பாய் பாய்ன்றாங்களே, அதோடைய அர்த்தம் இதுதான். உண்மையிலே தேவதைகள் தான் எல்லாரையுமே பாய் பாய்ன்னு சொல்லணும். ஏன்னா அவங்கதான் நேரடியா இறைவன் கிட்ட ஞானத்தை எடுக்கிறாங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.